காய்ஸ் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து வீடு. இங்கே வந்து வீடுலாம் இருக்குது. இது வந்து ரெசார்ட்டாக வீடுன்னு தெரியல, வீடுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிக்கன் கடை நான் சொல்கிறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இடம் நல்லா ரோட்டில் நல்லா பெருசாக இருக்கும் இங்கே. அப்புறம் இது சைடில் இது வந்து வேறு எந்த காடும் இல்லை, அதே காடு தான். இது வந்து இங்கேருந்து ஒரு வழி இருக்குது. இது வந்து ஒரு கோயில். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அப்புறம் இதுலேருந்து நேராக போனாலும் பீச் வழி தான். அப்புறம் இதுவும் காட்டு வழி, இதுவும் மெயின் ரோடு. இதுலேருந்து நேராக போனோம்னா ஆனால் இங்கே குளிர் ரொம்ப அடிக்குது இப்போது, என்ன பண்ணுன்னு தெரில. ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா ரொம்ப இருட்டாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு குளம் இருக்குது. அது வந்து காய்ஸ் அதுதான் இந்த குளம் பாருங்கள், அதுதான் குளம். அது வந்து இப்போது இருட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இது வந்து இங்கே இப்போ வர பஸ்ஸு வர ஆரம்பிச்சிட்டு. முன்னாடிலாம் பஸ்ஸு வந்து நான் பார்த்தது கிடையாது, ஆனால் இப்போ பஸ்ஸு வருது. அப்புறம் இது வந்து இங்கே வந்து ரொம்ப குளிருது இப்போது. இங்கே வந்து இப்போ ரொம்ப குளிர், எவ்வளோ தான் காதை மூடாச்சு மூஞ்சில் ஆனால் ரொம்ப குளிர் அடிக்குது. இனிமேல் மாஸ்க்கு போட்டு தான் வரும். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு இன்னும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து வண்டிலாம் வருது. இது வந்து லைட்டிங் இது இருக்குது, அதனால உங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சைடு இது ட்ரக்கு இதெல்லாம். நான் இப்போ மெயின் ரோடு காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்துட்டு. இது வந்து மெயின் ரோடு, ஆனால் பார்க்க டிராஃபிக் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக ரொம்ப டிராஃபிக் ஆகும். நீங்களே பாருங்கள் அங்கே முன்னாடி எப்படி இருக்குது. இப்போ வண்டி ஓடிட்டு இருக்குதா, இது வைப்ரேஷன்னால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா சைடில் இதுவும் ஒரு குளம் தான். இது வந்து ஒரு கோயிலுக்குள்ளே குளம் தான், இல்லை சும்மா நார்மல் குளம். அப்புறம் இது வந்து ஒரு தாபா. அப்புறம் இப்போ போக டிராஃபிக் வரும், நான் காட்டுறேன் கைஸ். இது பார்த்தீங்கன்னா சர்ச்சு. இது வந்து இப்படி சர்ச்சு பாருங்கள், நல்லா பெருசாக எவ்வளோ பெரிய சர்ச்சு. இங்கே இருக்கிற இடத்துல இதுதான் பெருசு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு. நான் இனிமேல் தான் டிராஃபிக் சாலு ஆகும். அப்புறம் இதுக்குள்ளேயும் இது வந்து அந்த சர்ச்சுக்குள்ள சிலை. இதில் வந்து முன்னாடி ரொம்ப டிராஃபிக் ஆச்சு, ஏன்னா இங்கே வந்து இது ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஏன்னா அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெருசு பண்ணிட்டாங்க. ஆனால் முன்னாடி வந்து இந்த இடத்துல சண்டே பார்க்கணும், ரொம்ப டிராஃபிக் ரொம்ப இருக்கும். இப்போ வந்து டிராஃபிக் கம்மியாகிடுது. நான் இனிமேல் தான் டிராஃபிக் சாலுவோம். இது வந்து பஸ், இங்கே உள்ள பஸ்ஸெலாம் இப்படி தான் இருக்கும். அப்புறம் இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் மலாடு வெஸ்ட். இது அப்புறம் இது வந்து ஒரு க்ரீன் விண்டோ. இது வந்து ரெசார்ட், ஆனால் அவ்வளோ நல்லா இருக்குது ரெசார்ட் மும்பை. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இப்படி, ஆனால் ரொம்ப குளிரும் ஆனால் இங்கே வந்தீங்கன்னா. ஏன்னா கோரேகாவும் மலாடும் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் ஆரே காலனின்னு ஒரு பெரிய காடு மும்பையில் தான் இருக்குது. அது வந்து யாருக்குமே அதிகமாக தெரியாது. அந்த காடுனால தான் இங்கே இவ்வளோ குளிருது. பாருங்கள் எவ்வளோ நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்க. இது வந்து ஏதோ ஃபார்ம் ஹவுஸ். இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸு, ஹோட்டல்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஹோட்டல், ஃபார்ம் ஹவுஸ்னு ஒரு